சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் வாசிப்போம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அடிப்படையான வேத தியான பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகிக்கப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்பது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முழு நிச்சயமாக நம்புகிற போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை குறித்து கடந்த நாட்களிலே போதித்து வருகிறேன். முழு நிச்சயமாக நம்புகிறதுனா விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறேன். அல்லேலூயா. இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை 75வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு கூட கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். விசுவாச வாழ்க்கை மிக முக்கியம் என்று வேதம் போதிக்கிறது. எல்லாரும் நான் விசுவாசமா இருக்கேன், ஆண்டவர் என்ன பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு, இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுகிற இடத்தில் இருக்கிற நாம் சற்று ஆழமாக விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். என கர்த்தர் இருக்கார், என்னை கைவிட மாட்டாரு, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வாரு, நான் வருவேன், நான் கட்டுவேன் என்றெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் பேசுகிறது வழக்கமான ஒரு வார்த்தை தான். ஆனால் விசுவாசத்தை குறித்து ஆழமாக இன்னும் ஆழமா இருக்கு. விசுவாசத்தின் வெற்றிக்கு, வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு மிக முக்கியம் சாதாரண விசுவாசம் அல்ல, இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டுக்கொள்கிறார். எங்க விசுவாசம் வளரணும் ஆண்டவரே, விருத்தி அடையணும், நல்ல பெருகணும், நாங்களும் விசுவாசத்துல மலைகளை கூட பெயர்க்கணும், நல்ல வல்லமையான காரியங்களுக்கு நடக்கணும். அப்படியே படுத்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை வெற்றியாக மாற வேண்டும். நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை வச்சிருக்கோம். நல்ல கவனிங்க, சாதாரணமா வாழுகிறோம். விசுவாசம் இருக்கிறது சாதாரண வாழ்கிறது அல்ல. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல ஜெயம் எடுக்கணும், ஒரு மாதிரி மங்கி கிடக்கிற விளக்கு எரியணும், குடும்பம் நல்ல தழுத்து துளுத்து எழும்பணும். எத்தனையோ காரியங்களை விழுந்து அப்படியே போய் கிடக்க, அதுலயே சமாளிச்சுட்டு நடக்கிறோம். நான் விசுவாசத்தில் நடக்கிறேன் சொல்லுவோம். ஆனா அதுல பிரகாசித்து வளரணும், அது துளிர்த்து வளரணும், அதுல ஜெயம் எடுத்து எழும்பி நிற்கணும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தின் ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? வேதாமத்துல குறிப்பாக புதிய ஏற்பாட்டுல 3 முக்கிய காரியங்களுக்காக தனி அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 3 முக்கிய காரியங்களுக்காக தனி அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அன்பை குறித்து அங்கு போதிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அன்பினுடைய சிறப்பு மாண்பை குறித்து சொல்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் உலகத்தையே நம்முடைய பக்கம் கொண்டு வரலாம் என்பது அதனுடைய கருத்து. மக்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அன்பு இருக்குமானால் நமக்கு காரியங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார்.
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. நாவை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தாத விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. நாவு ஆசீர்வாதத்தின் திறவுகோல், வெற்றியின் திறவுகோல் என்று யாக்கோபு எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை போதிக்கிற அதிகாரம், விசுவாசத்தை போதிக்கிற அதிகாரம். பல பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாச வீரருடைய பட்டியல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசங்கள் போற்ற தகுந்ததாக பவுல் அப்போஸ்தலர் எடுத்து எழுதுகின்றார். இதை நாம் இங்கு வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் வாழ்ந்த நாட்களில் விசுவாசத்தின் மேன்மைகளை, மகத்துவங்களை அவர் சுட்டி காட்டுகிற பகுதிகளை பார்க்கின்றோம். அவரோடு கூட இணைந்து நின்ற மக்கள் எல்லாம் விசுவாசத்தினால் விடுதலை பெற்றதும் அற்புதங்களை பெற்றதையும் நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் 10 அதிகாரங்களிலே விசுவாசத்தினால் ஏற்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை அங்கு வரிசையாக எழுதப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். 10 அதிகாரத்திலும் விசுவாசத்தினால் ஏற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களை பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், விசுவாசித்து நடந்தால் என்ன நடக்கும் என்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபித்து காட்டி, நீங்களும் இப்படி விசுவாசத்தில் நடங்க என்று சொல்லி ஆண்டவர் போதிக்கிற போதனைகளை நாம் பார்க்கின்றோம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கை விசுவாச பயணமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து அதுல விசுவாசத்து நடக்கணும். அங்கிருந்து அற்புதங்கள் நடக்கும். இதுவரைக்கும் அப்படியே மங்கி கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் விசுவாசித்து நடக்கிற போது எழும்ப ஆரம்பிக்கும். பொருளாதாரம் எழும்ப ஆரம்பிக்கும். சுக வாழ்க்கை துளுக்க ஆரம்பிக்கும். அநேக காரியங்கள் நடைபெறாத காரியங்கள் நடக்கிறதாக மாறும். விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பிழைப்பார்கள். நீதிமான்கள் என்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். நல்ல கவனிப்ப, ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்பவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க புதிய சிருஷ்டியாக வந்துடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் வந்த அவன் புது சிருஷ்டி. அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். விசுவாசிகள் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். பரிசுத்தவான்கள் என்ற ஸ்தானத்தில் வருகிறார்கள். நீதிமான்கள் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். யார் நீதிமான்கள் என்றால், கிறிஸ்துவை இயேசுவை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை நம்புகிறவர்கள் நீதிமான்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி பிழைக்க வேண்டுமா? விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டும். எந்தெந்த காரியம் நடக்கவில்லையோ, எந்தெந்த காரியத்தை அடைய முடியவில்லையோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவை. இன்னும் ஆழமாக விசுவாசித்து பழக வேண்டும், விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசம் நடக்க வேண்டும், விசுவாசத்து பேச வேண்டும், விசுவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசித்தவன் புறப்படுகின்றார். அவனுடைய அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்தது. அழைப்பிலேயே அவன் அசந்துட்டான். ஆண்டவர் பக்கமாக திரும்பிட்டான். அழைத்தவர் யார் என்பதை காண்கிறார். அழைக்கு முன்னால தெய்வங்கள் வேற நினைச்சிட்டு இருந்தான். எங்க அப்பா பெயர் போட்டதெல்லாம் தெய்வங்கள். அநேக சிலைகளை செய்து வித்த தகப்பனுடைய அவர் போட்ட ஸ்டோரிஸ் எல்லாம், கதைகள் எல்லாம் அதுதான் தெய்வம். அப்படியெல்லாம் நம்பிட்டு இருந்தவனுக்கு மகிமின் தேவன் சந்தித்த நாள் முதல், தரிசனமான முதல், ஓ கடவுள்னா வேற, மகத்துவம் உள்ள தேவன், மகிமையின் தேவன், ஒரு பிரகாசமான வெற்றியான தெய்வம், இவர்தான் தெய்வம் என்று அவன் காண்கிறார். உலகத்தை இவர்தான் படைத்திருப்பார், என்னை சிருஷ்டித்தவர் இவர்தான், இந்த பெரிய காரியங்களை உருவாக்கினவர் இவர்தான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அவன் தரிசனமாக காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக கண்டபோது அவனுடைய உள்ளமே மாறிவிட்டது. மோசே முச்சடியில் தரிசனமான ஆண்டவரை பார்க்கின்றார். அருமையான இங்கு ஆபிரகாம் ஆண்டவரை தரிசனமாக மகிமையின் தேவனாக கண்ட பின்பு எந்த கேள்வி கேட்காம, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பைபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்டரியை நிறைய பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கிறது. இவர் இப்படி பிறந்தார், இங்க வந்தார், இப்படி வாழ்ந்தார், இப்படி அவருடைய வாழ்க்கை நின்று இப்படி முடிந்தது என்றெல்லாம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய விசுவாசத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, எப்படி வெற்றி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்து எப்படி மிக அற்புதமாக நடந்தது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாச வீரர் பட்டியலில் சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்து பவுல் எழுதுகின்றார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசம், கர்த்தரை சார்ந்து உறுதியாக பற்றி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கும் ஆசீர்வாதங்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. விசுவாசத்து வாழுகிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் வேற. விசுவாசிக்கிறன்னு ஒரு மட்டமான ஒரு விசுவாசத்தை வைத்து நடக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வேற. நம்முடைய விசுவாசம் எழும்பணும், விருத்தி அடையணும், ஆழமா விசுவாசிக்க பழகணும். என்ன ஆழமா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இருக்கு? இன்னும் நான் எவ்வளவு விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்வது? விசுவாசம் கேள்விப்படுகிறதுனால வருது. வசனத்தை கேள்விப்பட விசுவாசம் வளரணும் நமக்குள்ள. ஏதோ கேட்டுட்டு போறோம் அப்படின்னு கூட, இது தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுது. இந்த இடத்துல என் வாழ்க்கை துளிர்த்து கட்டப்படணும்னா எனக்கு அந்த விசுவாசம் தேவை. வெற்றிவான வாழ்க்கைக்கு, முதன்மையான ஒரு வாழ்க்கைக்கு, உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு, செழித்து மேன்மையாக வாழுகிற வாழ்க்கைக்கு பிரதானமாக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல நம்மிடத்துல இருக்க வேண்டியது விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. இப்ப வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து தான் முதலாவதை தோற்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல ஓட்டத்தை ஓடுவதற்கு, எல்லாவற்றிலும் விழுந்து போன வாழ்க்கையானாலும் தோற்று போன வாழ்க்கையானாலும் நம்முடைய வாழ்க்கை விழுந்து எங்கெல்லாம் கிடக்கிறதோ, மங்கி எரிகிறதோ, பிரகாசம் இல்லாம இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் பிரகாசித்து வளரணும், நல்ல எழும்பணும். நம்ம குடும்பம் அந்த பழைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு நிலைக்கு உயரணும்னு சொன்னா, நல்ல நிலைமைக்கு நானும் என் சந்ததியும் வர வேண்டும் என்றால் விசுவாசம் மிக முக்கியம். அந்த விசுவாசம் இருக்குன்னா ஒரு மாதிரி மனசுல நினைச்சு நடக்கிறது, கர்த்தர் நம்பி நடக்கிறேன் அப்படின்னு. இந்த தேசம், இந்த தேசத்தின் ஜனங்கள் இயற்கையாவே தேவ நம்பிக்கை உள்ள ஜனங்கள். அப்படிதான் நம்ம ஒரு மாதிரி நம்பிட்டு நடக்கிறோம். அந்த நம்பிக்கை போதாது, அந்த நம்பிக்கை போதாது என்று விசுவாசத்தை குறித்து வாழ்ந்தவங்க எப்படி நற்சாட்சி பெற்றாங்க, எப்படி மேலாக வந்தாங்க, எவ்வளவு ஜெயம் எடுத்தாங்க என்பதை நாம் தியானிக்கும் போது ஆசீர்வாதங்கள் அதிகமாக நமக்கு உண்டாகும். விசுவாசம் நமக்குள்ள வர்த்திக்கும். ஆமென் சொல்லுவோமா? நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். அல்லேலூயா. என்னுடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்கும். அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிலைமை எனக்கு ஜெயிக்கணும், எனக்கு விசுவாசம் இருந்தா போதும். குடும்பத்துல யாருக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, என்னுடைய விசுவாசம் குடும்பத்தை எழுப்போம், ஒரு மனிதனுடைய சுகத்தை எழுப்போம், பொருளாதாரத்தை எழுப்போம், கிடைக்காத நன்மைகளை பெற பண்ணுவது என்னுடைய விசுவாசம் என்று ஒவ்வொரு அந்த விசுவாசத்தில் ஊன்றி வளரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கர்த்தர் அவருடைய வாயில வார்த்தையில சொல்லுகிறார். மார்க் 9 இதை சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். எது நடக்காதுன்னு உலகம் சொல்லுதோ, ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். 23ஆம் வசனமா வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால்
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு, தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதுவாக இருந்தாலும் நடக்கும். அவர் சொந்த வார்த்தையினால சொல்ல, எதை விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், எது எப்படி விசுவாசம் எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள கொண்டு வர்றது, மனசுக்குள்ள கொண்டு வர்றது என்று கற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஆபிரகாமிடத்திலே விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமிடத்திலே கற்றுக்கொண்டு ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். நான் அப்படி வரணும், என் சந்ததி அப்படி வரணும். நான் இந்த வயதுல விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசம் கற்றுக்கொண்டு அவங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் இப்படி பண்ணுனா எனக்கு அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எனக்கு கூடாமல் கிடக்கிற, விழுந்து கிடக்கிற பகுதியெல்லாம் எழும்பி கட்டும்படியாக மாறும். எனக்கு அநேக காரியங்களை பெற்று தரும். என்னுடைய விசுவாசம் என் குடும்பத்தில் பேசப்படுகிற விசுவாசமாக இருக்கும். நற்சாட்சி பெற்றிருக்கும். அவங்க இப்படி எங்க அப்பா இப்படி விசுவாசிப்பாங்க, எங்க அம்மா இப்படி விசுவாசிப்பாங்க, இன்னைக்கு அப்படி நாங்க வந்திருக்கிறோம்னா எங்களுடைய குடும்பத்துல இன்னாருடைய விசுவாசம் என்று நற்சாட்சி பெற வைக்கும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான விசுவாச பாதையில ஆபிரகாம் எப்படி விசுவாசம் அவருக்கு தோங்குதுன்னா, கர்த்தரை சந்திக்கிறார். மகிமையின் தேவனை சந்தித்த பிறகு ஒரு அட்ராக்ஷன், ஒரு பெரிய கவர்ந்து இழுக்கப்பட்டார். ஏன்னா இந்த உலகத்துல பார்த்த எல்லாவற்றை விட 10,000 மடங்கு சிறந்த ஒரு தெய்வத்தை பார்க்கிறார். ஒப்பிட முடியாதவர், உயர்ந்தவர், இதுபோல ஒரு நாள் வாழ்க்கையில பார்த்தவர் இல்ல. இப்படிப்பட்டவரை பார்த்ததுனால அவர் சொல்லுகிறது நிச்சயமாக நடக்கும் என்று பின்பற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தகப்பன் வீட்டை, அங்க இருக்கிற வசதி வாய்ப்புகளை, சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா. உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, உன் ஜனத்தை விட்டுட்டு வா, உன் தேசத்தை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. இது நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அவருடைய லைஃப் துவங்குற இடத்துல இதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் கவனிப்போம். அந்த மகத்துவம் உள்ள தெய்வம் யார் என்று கண்டவர்கள் எல்லாம் அவரை பற்றி வாழ்க்கை முழுவதும் நிற்பார்கள். இந்த காலையில் நான் கேட்கிறேன், ஆண்டவரை பற்றிய தெளிவான அறிவு, அவர் எப்படிப்பட்டவர் அறிவு நமக்கு ரொம்ப வேணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சது, என்னெல்லாம் அவர் பண்ணுகிறார், அவரால் கூடிய காரியம் என்ன, கூடாத காரியம் என்ன, ஏதாவது இருக்கா? எல்லாம் அவரால் கூடும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர், அவர்தான் எல்லாம் பதில், அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதை அறியணும். தெய்வத்தை அறிந்தவங்க அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆபிரகாம் அப்படி நம்பி போகிற இடம் இன்னதென்று அறியாமலே போயிட்டான். கீழ்ப்படிஞ்சு போறான், கூப்பிட்டது. ஏன்னா கடவுளை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுளை நல்ல தியானம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற போது பாருங்க, 18ஆம் வசனத்துல, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதற்கு ஆவதை நம்புவதற்கு ஏதில்லை. பிள்ளை இல்லாதவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். இதெல்லாம் 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்புறதுக்கு ஏதில்லை. ஏன்னா சரீரம் செத்து போயிருக்கு, ஒரு குழந்தை இல்லை, சான்ஸே கிடையாது. ஒரு கிழவனுக்கும் ஒரு கிழவிக்கும் குழந்தை பிறக்கும் என்பது சான்ஸே கிடையாது. அந்த இடத்தை யாரும் நம்ப முடியாது. நம்ம வீடுகள்ல பழைய தாத்தா பாட்டிகளை யோசித்து பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னா நடக்கவே நடக்காதுன்னு நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். நமக்கு சில விஷயங்கள் நம்ம நடக்காது, என்ன பண்ணாலும் நடக்காது, அதை அப்படியே விட்டு தள்ளுவோம், அப்படியே விட்டு தள்ளிட்டு இருப்போம். ஆனா விட்டு தள்ளுகிற மேட்டர் அல்ல கட்டுகிற வாழ்க்கை. விட்டு தள்ளக்கூடாது, அப்படியே நடக்கும் நடக்கும் அப்படின்னு விடக்கூடாது. இது நடக்கும், இது என் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு இது நடக்கும் என்று விசுவாசிக்க முடியும். இதை நம்ம நினைக்கிறது இல்லை, இதை நம்ம தியானிக்கிறது இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களை நினைக்கிறான், தியானிக்கிறான்.
அத ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவன் நம்புகிறாங்க. பாருங்க, அங்க சொல்லப்படுது, நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பவே முடியாத மேட்டரை நம்புகிறான். நம்ம போட்டு தள்ளிட்டு அதை விட்டு தள்ளுங்க. அது எதுக்கு நம்ம அப்படி பார்க்கிறோம்? சீக்கிரம், வெகு சீக்கிரம் தள்ளி போட்டுருவோம். விட முடியல. ஏன்னா அவன் யாரை தியானித்தான்னா, பழைய காரியங்கள் எல்லாம் தியானிக்க நம்ப முடியாத மேட்டர், நம்ப முடியாத வாழ்க்கையில், நம்ப முடியாத சூழலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனா அதை ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறான்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக. இதை என்ன செய்கிறான்னா, தியானம் பண்ணி ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை தியானம் பண்ணுகிறார். இன்னொரு பகுதியை பாருங்க, 19ஆம் வசனம், 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரமுடைய தட்பம் செத்து போனதையும் எண்ணாது. பாருங்க, வீட்டுல அவங்க பிசிக்கல் கண்டிஷன் வந்து நிச்சயமா இனி ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்பே இல்லை. இன்னைக்கு இல்லாத ஒரு காரியத்தை அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லாம நம்பி இருக்கிறான், நடக்கும். இந்த பலவீனமான சரீரம் சுகமாகும். சுகமாகும். சுகமாகாம அந்த பலவீனத்தோட வாழ்க்கை நடத்த முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. ஏற்றுக்கொண்டு அதிலேயே விழுந்து போறது. ஆனா ஏற்றுக்கொண்டு துளிர்த்து வாழ்வது வேற, ஏற்றுக்கொண்டு மேன்மையாக வாழ்வது வேற. அதற்கு விசுவாசம் தேவை. விழுந்து போன வாழ்க்கை நம்முடைய பெற்றோர் காலத்துக்கு முன்னால மூதையார் மூலமா நிறைய கிடைச்சிருக்கும். அது எப்படி வெற்றியாக மாறும்? விழுந்து போன வாழ்க்கை எப்போது மாறும்? ஒரு குடும்பத்துல யாரை எண்ணப்படாத ஒரு நபராக ஒரு மட்டமான ஒரு லைஃப் எப்போ மாறும்னா, விசுவாசத்தோடு இருக்கிற போது. அல்லேலூயா. இது மிக முக்கியம். ஒரு ஊர்ல 1000 பேர் குடும்பம் இருக்குன்னா, நம்ம குடும்பம் 1001 அதுல விழுந்து கிடக்கும். பல ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னா கட்டப்படாம அப்படி கூரை எல்லாம் விழுந்து கிடக்கும், ஓட்டு வீடெல்லாம் விழுந்து கிடக்கும். அப்படி விழுந்து கிடக்கிற ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறேன்னா, விசுவாசம் இருந்து அந்த குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறவங்க மத்தியில என் குடும்பம் தலையாக இருக்கும், உயர்ந்து நிற்கும். நான் என்னுடைய பொருளாதார கட்டப்படும், என் வாழ்க்கை சுறுசுறுப்பா மாறும், சுகமா மாறும், ஆக்டிவாக மாறும், ஒரு நல்ல புத்திமான நடக்கும், காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், எங்க அணுகுமுறை வித்தியாசம், எங்க ஞானம் வித்தியாசம், எங்க வீட்டுல பரபரப்பா இருக்கும், உற்சாகமா இருக்கும், காரியம் நடக்கிறது வேற, வெற்றியாக இருக்கும், எழும்பும், கட்டப்படும். அதுதான் வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுவோமா? நான் எண்ணருக்கு எல்லாம் முடியாது, அவனா நம்புகிறான். விசுவாசத்துல மட்டும் பலவீனமா இருக்கு. அது நடக்கும். என் அப்பா யார் சொன்னாரோ அது நடக்கும். அடுத்த பகுதியை பாருங்க, 20-21 படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை. இது யாருக்கு வார்த்தை? மனுஷனுக்கு வார்த்தை இல்ல, கடவுளுடைய வார்த்தை. பைபிள் வசனம் எல்லாமே தேவனுடைய வார்த்தை. சிலர் பாவிகளுக்கு சொல்லப்பட்ட, ஆண்டவரை இருள வாழுகிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாங்க பாவிகள். ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பாவிகளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதை பிடிக்கணும்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டவர்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னா என் வாழ்க்கையில் நடக்காம கிடக்கு, இந்த வசனத்தின்படி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் நிறைவேற்றுவார். வல்லவர் அவர், வல்லவர் அவர், நல்லவர் அவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று முழு நிச்சயமாக நம்புகிறார். முழு நிச்சயமா நடக்கும் என்று நம்புகிறார். நல்ல கவனம். இந்த இடத்துல ரொம்ப கவனம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அனல் உண்டாக்கணும் நமக்குள்ள. ஏன்னா அநேக விஷயங்களை இதை தியானிக்க இந்த காரியம் நடக்க போகுது, இந்த காரியம் நடக்க போகுது, இந்த காரியம் நடக்க போகுது எனக்கு தெளிவா காட்டப்படும். என் மகன் போன நேரத்துல 2-3 காரியங்கள் இந்த வசனங்களா தியானம் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்ச நாளாகவே இந்த வசனம் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். நம்ப இருக்க முடியாத காரியம் நடக்குது, ஆனா அவனோட நான் இருக்கிறேன். இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. இப்படி எங்கெல்லாம் எனக்கு இது நடக்க போகுது என்று அந்த விசுவாசம் வருது, அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். நடக்க போகுது. ஆனா என்னுடைய பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், பலவீனமா தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆனா நடக்க போகுது.
இது நடக்க போகுது, இது நடக்கும் என்ற விசுவாசம் எப்படி வரணும்? வசனத்தின் அடிப்படையில் தேவாவியான உள்ளத்துல பேசி கிரியை செய்கிற நான் பார்க்கிறேன். சில விஷயங்களை கொஞ்ச நாளே நீங்க பார்ப்பீங்க நடக்கும் போது. ஆமென் சொல்லுவோம். நடக்க போகிறது இது உங்க வாழ்க்கையில அப்படி வரணும் என்பதற்காக இதை பேசுகிறேன். நம்முடைய சபையில நம்முடைய மக்கள்ல இது வரணும். இந்த செய்தி கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த விசுவாசத்தை குறித்து நல்ல அனல் உண்டாக்கணும், ஆழங்களை கற்றுக்கொள்ளணும். இது எப்படி நான் ஆபிரகாம் விசுவாசிக்கிறான்னா, நடக்காம எல்லாம் விழுந்து பட்டு போய் கிடக்கு. எப்படி அது குளிர்க்கும்னா அதுக்கு எரு ஊற்றணும், எரு போட்டு தண்ணி ஊற்றி அதை திரும்ப முளைப்பேற்றி அதை கொண்டு வர எப்படின்னா விசுவாசத்தை வளர்க்கிறார். விசுவாசம் வளர்க்க என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய விழுந்து போன மனதில் இருக்கிற எண்ணங்களை, சிந்தனைகளை, நினைவுகளை நினைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. எங்க நடக்க போகுது? நான் இங்க வருவேன், என் பிள்ளைகள் எங்க வரப்போகுது, இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் வருமானம், எங்க வீட்டுல மாற்றம் வருமா, அது வருமா, இது வருமா என்றெல்லாம் பூர்வமான காரியங்களை மனசுல வச்சுட்டு அதை சிந்திக்கிறீங்க. முந்தின காரியங்கள்லாம் இப்படிதான் நடந்து, இப்படிதான் எங்க வர போறோம், இதுதான் நடக்கும் சொல்லி நினைக்காதீங்க என்று வேதம் எச்சரித்தது. அப்படி நினைக்காம எதை நினைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். இது எனக்கு நடக்கும், என் வீட்டுல இது நடக்கும், நானும் என் வீட்டாரும் இப்படி இருக்கும், இந்த நிலைமையில வருவோம், இந்த நிலைமை நமக்கு கொடுக்கப்படுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இந்த நிலைமை எனக்கும் என் சந்ததிக்கு வரப்போகுது என்று கர்த்தருடைய வார்த்தையே எடுத்து இப்படி நடக்க என் வாழ்க்கையில பிக்ஸ் பண்றோம். மைண்டுக்குள்ள வசனத்தை உள்ளத்துல நாட்டி அது விசுவாசத்தை பற்றி கொள்ளும். யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, உள்ளத்தில் வசனத்தை நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமுள்ள வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டு அதை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது, நாட்டி நடக்கிறது, வேறொன்றி நடக்கிறது. இப்படி நடக்கும் பாருங்க. வேற எதையும் பேசலாம். முந்தி பளபளா பேசணும், முந்தி பாதிக்கப்பட்டதெல்லாம் பேசணும், முந்தி பூர்வமா என்ன பேசுவோம், பாதிக்கப்பட்ட எல்லாரும் அப்படி பேசினாங்க, அதை பேசிட்டு இருந்தோம். இப்ப நாங்க பேச மாட்டோம். முந்தினவைகளை பேசவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், பூர்வமானவர்களை சிந்திக்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் தள்ளு, அது பழையவைகள். இப்போ நாங்க வசனத்தின்படி எங்களுக்கு நடக்கும். தேவன் அதை சொன்னவர், அந்த வார்த்தையை சொன்னவர் சொன்னபடியினால் அது நடக்கும் என்று விசுவாசிப்பது. அங்கதான் புதிய காரியம் தோற்றும். பழையதை யோசித்து யோசித்து பழைய மனசுல ஏற்கப்பட்ட உலக காரியங்களை, நடக்காத விழுந்து போன எண்ணங்களை நினைச்சு நினைச்சு நடக்கிற ஒண்ணுமே நடக்காது. அதை புறம்பாக்கி கர்த்தருடைய வார்த்தையை நாட்டும். வாசனம் இப்படி சொல்லுது, இதை சொன்ன ஆண்டவர் யார் என்று தியானிப்பது ரொம்ப முக்கியம். அப்பதான் விசுவாசம் வளரும். அப்புறம் அதை தியானிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்ப. எங்க வாயை திறந்தாலும் முந்தினவர்களை பேசுறது, பூர்வமா நடந்துட்டு இருந்த காரியங்களை பேசுறது. என் வாழ்க்கையில எல்லாம் தெரியுமோ பழைய கதை, பழைய பாட்டி கதைகளை எடுத்து எடுத்து விடுறது, அதை பேசக்கூடாது. கன்ஃபியூஷன்ஸ். புதிய காரியம் நடக்கணும்னா என்ன செய்ய வேண்டுமா? இந்த வாயில புறப்பட்டு வர வேண்டிய வார்த்தை, சிந்தித்து பேச வேண்டிய வார்த்தை, இந்த நியாயப்பிரமாணம் வேத புத்தகத்தின் வசனங்களை பேசு. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா. இப்படித்தான் பேசணும், இதைத்தான் நான் யோசிக்கணும், இதைத்தான் நான் பற்றி கொள்ளணும், இதுதான் எனக்கு புதிய காரியத்தை கொண்டு வரும். புதிய காரியம் எப்போ நடக்கும்? அது இப்போது நடக்கணும்னு சொன்னா இப்படி சிந்திக்கணும். பழையதெல்லாம் பேசிட்டு எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் விட வேண்டிய காரியம். யோசுவா 1:8 நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இரவும் பகலும் அதை தியானித்து விடு. நீங்க கட்டப்படுதலுக்கு, நீங்க மேன்மடைவுக்குள்ள வசனங்கள், வார்த்தைகள் பைபிள்ல நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தியானம் பண்ணு. இருள் இருக்கிற மக்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பாவிகளுக்குள்ள போட்டு குழப்பாத. நீ பரிசுத்தவான், நீ நீதிவான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை.
அவர் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்த தெய்வம். அவர் உனக்கு அநேக சொல்யூஷனை எழுதி வச்சிருக்காரு. வியாதிக்கு இது, பொருளாதாரத்துக்கு இது, விழுந்து கிடக்கிற நிலைமை மாறுறதுக்கு, குடும்ப சமாதானத்துக்கு இது, வெற்றியான வாழ்க்கைக்கு இது, உன் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு இது, உன் எதிர்காலத்திற்கு இது என்று தாராளமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்களை எழுதியிருக்கிறார், வசனங்களை எழுதியிருக்கிறார். அதை தியானம் பண்ண, அதை உள்ளவை, அதை தியானம் பண்ணி இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி அப்போ என்ன நடக்கும் அதை தான் சிந்திக்கணும், அதை தான் பேசணும். அப்படி பேசினா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுகிற. இல்லைன்னா வழி வாய்க்க பூர்வமான காரியங்களை பேசி பேசி அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, நான் அப்படி பண்ணி பார்த்தேன், இப்படி பண்ணி பார்த்தேன், ஒன்னும் நடக்கல என்றெல்லாம் பேசிட்டு இருக்க நிறுத்து. புதிய காரியங்களை யோசி. எது புதியவைகளை செய்கிற ஆண்டவர். பைபிள் எனக்கு இதெல்லாம் வெற்றியான வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நம்புகிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதை சிந்திக்கிறேன், இதை நான் யோசிக்கிறேன், இதை நான் பேசுவேன், இது என் வாயை விட்டு பிரியா, இதுதான் நடக்கும், இது கர்த்தர் சொன்னபடினால் நடக்கும் என்று விசுவாசி. அப்பொழுது உன் காரியங்கள் வாய்க்கும், அப்போ உன் காரியம் ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போது நீ புத்திமானா நடக்கிற. இதுதான் புத்தி. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதை பற்றி கொண்டு அதை பேசுறதுதான் புத்தி. ஞானமா நடக்கிறன்னு அர்த்தம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இரவும் பகலும் தியானம், வெற்றியான வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இருதயத்தில் நாட்டி நடக்கும் என்று விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். தியானம் தியானம் பண்ணுகிற பழக்கம் உங்களை என்ன பண்ணுமா? எதை தியானம் பண்றீங்க? நடந்து விழுந்து கிடக்கிற குடும்ப சூழ்நிலைகளை, பொருளாதார சூழ்நிலைகளை, யாரெல்லாமோ ஏமாத்தின சூழ்நிலைகளை, வஞ்சித்த சூழ்நிலைகளை மனசுல தியானம் பண்ணி நிரப்புறதை விடுங்கன்னு சொல்லுகிறார். எதை தியானம் பண்ணும்? கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுங்க. என்ன கட்டுகிற வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண என்ன நடக்கும்? வாசிப்போமா சில வசனங்களை? நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து வாசிக்கணும். அதை வாசித்து தியானம் பண்ற நோக்கம் என்னன்னா, டெய்லி ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தார், இப்படியெல்லாம் பண்ண நிற்கார். பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு பேருக்கு இதெல்லாம் பண்ணி இருக்காரு. அவங்க எல்லாம் விசுவாசத்துக்கு பிடிச்சு நின்னாங்க, அது நடந்திருக்கு. அதை தியானம் பண்ணும். இதை கர்த்தர் செய்து முடிச்சிருக்காரு. அவங்க ஆண்டவரை விசுவாசத்து நின்றபடினால இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கும் நடக்கும். நான் நெருப்பின் ஊட கடந்து சென்றால் என் விசுவாச பாதை நிச்சயமா நெருப்பிலிருந்து தப்பித்து வெளியே வருவேன், நெருக்கடியிலிருந்து வருவேன், சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்படுவேன். எதிராளி பயங்கரமா எனக்கு எதிராக நிக்கிறவனுக்கு விரோதமா நிக்கிறான், அதுல தப்புவிக்கப்படுவேன். கர்த்தரை தப்புவிப்பார். இப்படி தியானிக்கணும். இப்படி பொருளாதாரங்களுக்கு தியானிக்கணும், சுக வாழ்க்கைக்கு தியானிக்கணும். பைபிள்ல ஏசப்பா சந்தித்த மக்கள், அவர் மனதுருக்கினவர். அவர் வியாதி இருக்கிற மக்கள் மேல மனதுருக்கி தொட்டு சுகமாக்குகிறார். என் மேல மனதுருக்கம் உள்ளது ஆண்டவரை பற்றி தியானிக்கணும். என்னை சுகமாக்குவார், என்னை மாற்றுவார். நான் பிழைத்து இருக்க, நான் வாழ்ந்திருக்க, நான் திடமா இருக்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எனக்கு சுகத்தை கொடுப்பார். என் மேல மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தியானிக்கணும். அவங்களை தொட்டு சுகமாக்கினார், இவங்களை தொட்டு சுகமாக்கினார், என்னையும் தொட்டு சுகமாக்குவார். என்னுடைய பொருளாதாரத்தை, ஆபிரகாமின் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். என் கடன்களை மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானிக்கிறோம்னா தெய்வத்தை தியானிக்கிறோம், தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 37:14. இதற்கு செவிகளோ தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாருங்கள். தரித்திருந்து தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை தியானித்து பாரும். ஆச்சரியமான கிரியைகள், ஆச்சரியமான செயல்கள் என்னெல்லாம் பாருங்க. எவ்வளவு அற்புதமான தெய்வம். கடந்த கடல்ல நான் பலமுறை ஆண்டவரை கண்டிருக்கேன். ஆண்டவர் அந்த கடலுக்கு போனேன்னா பார்க்க
மலைகளுக்கு போனா பார்ப்பேன், தண்ணீர்கள் அண்டையில பார்ப்பேன், விலங்குகள் பலவிதமான படைப்புகளை பார்க்கும் போது என் ஆண்டவரை பார்க்கிறேன். பல கலர்களை பார்க்கிற போது என்ன கலர் அடிச்சு வச்சிருக்காரு பாரு, எவ்வளவு டிசைன் பண்றாரு, எவ்வளவு ஆர்கிடெக்ட் மைண்ட் உள்ள ஆண்டவர், எவ்வளவு என்ஜினியரிங் மைண்ட் உள்ளவர். எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி பார்க்க பழகின கண்களும் மனதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்க வேதம் சொல்கிறது தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை அப்படி யோசி, படைப்பை பார்த்து சொல்லு, என்ன அற்புதமா படைச்சிருக்க, எவ்வளவு ஞானத்தை கொடுத்து இப்படியெல்லாம் பண்ண வைக்கிற, இதெல்லாம் எவ்வளவு ஞானம், எவ்வளவு அனந்த ஞானம் இருக்கு, சர்வ வியாபி அவர். இதெல்லாம் யோசி. உலகத்தின் படைப்புகளை பார்த்தாலே உனக்கு வந்துருவேன். தேவன் செய்த செயல்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் செய்த காரியங்களை நல்ல தியானம் பண்ணு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 2வது வசனத்தை படிப்போமா? அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானிங்க, தியானித்து பேசுங்க. வாயில அது வரட்டும். கர்த்தர் அப்படிப்பட்டவர், கர்த்தர் இவ்வளவு, அவருடைய அதிசயம் அப்படிப்பட்ட, அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். என்ன அதிசயம் தான் பண்ணுவாரு? புருஷன் இல்லாம ஒரு புருஷன் தான் குழந்தை பிறகு வித்தை கொடுக்கக்கூடியவர். புருஷன் இல்லாம குழந்தையை பிறப்பிக்க அதிசயமான தெய்வம் அவரு. இல்ல ஆனா இருக்கிறதாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம். அதை தியானித்து பேசுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை மாற்றுவார். நான் 2 சென்ட் கூட இல்ல, 1 அடி நிலம் கூட இல்ல, ஆனா எனக்கு நிலங்களை, வீடுகளை, ஆசைகளை, ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறவர், எனக்கு நல்ல செழிப்பை கொடுக்கிறவர், இல்லைன்னு சொல்லுகிற நிலைமையை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுங்க, தியானம் பண்ணுங்க என்று வேதம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 104:34 வாசிப்போம். நான் அவரை தியானிக்கும் தியானம், நான் ஆண்டவராகிய கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி தியானம் பண்ணா எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்! கண்ணை மூக்கை வச்சுட்டு என்ன வந்து அடிக்கிற, குத்துகிற, என்னை கொல்லுகிற தெய்வம் இல்ல, என்னை நேசிக்கிற தெய்வம், என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம். நான் பாழாக கூடாம பாழாகி வீணாகி போயிட்டு இருந்த என்னை தூக்கி நிறுத்தின தெய்வம், என்னை சிறுமையில் எடுக்கிற தெய்வம், குப்பையில் உயர்த்துகிற தெய்வம். அவர் தான் என்ன மாற்ற முடியும். அது தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை தியானிக்கிற தியானம் எனக்கு எப்படி இருக்குமா? இனிதாக இருக்கு. இப்படி தியானம் பண்ணி பாருங்க. ஐயோ ஆண்டவரே, இவ்வளவெல்லாம் நான் விட்டுட்டேன், இத்தனை வருஷம் நான் வளர்ந்துட்டேன், இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்க நேரம் எல்லாம் எதையோ ஒரீசெல்லாம் தியானம் பண்றது, பிரச்சனையெல்லாம் தியானம் பண்றது, முந்தினதெல்லாம் தியானம் பண்றது, பூர்வமானதெல்லாம் தியானம் பண்றது. எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த காலத்துல இருந்தே நான் அப்படி இப்படியெல்லாம் தியானம் பண்றதை விட்டுட்டு இப்படி தியானம் பண்ணுங்க. அது இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 63 சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 63 சங்கீதம் 6வது வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். எப்பெல்லாம் ராத்திரி எழும்பிட்டு ஏன் தூக்கம் வரல, ராத்திரி எழும்பி கழுத்து வலி, தலைவலி, உடம்பு வலின்னு ஏன் இருக்கிறோம்னா, ராட்சாமங்களில நான் முழிச்சுட்டேன்னா எதை தியானம் பண்றேன்? ஆண்டவரை தியானம் பண்ணுகிறேன். ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன், என் படுக்கையில் உண்மை நினைக்கிறேன். நினைவெல்லாம் அவர், என் ஆசையெல்லாம் அவர், என் எண்ணமெல்லாம் அவர். என் ஆண்டவர் என்னை விட மாட்டார், கைவிட மாட்டார் என்னை அப்படின்னு தியானம் பண்ணணும். தியானம் என்ன நடக்குமா? வாசிப்போமா ஒரு வசனத்தை? தியானம் தான் நமக்குள்ள விசுவாசத்தை அனலை கொண்டு வரக்கூடியது. சங்கீதங்களின் புத்தகம் 39 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இப்படியெல்லாம் நினைச்சு தியானம் பண்ணி வந்தோட விசுவாசம் அனல் கொண்டு பற்றி எரியும். அந்த விசுவாசத்துல எழும்புகிற பிள்ளைங்க, அப்படி விசுவாசத்தை பற்றி பிடிக்கிற பிள்ளைங்க, வசனத்தை கெட்டியா, வசனத்தை சொன்னவரை கெட்டியா பிடிக்காது. எனக்கும் இது நடக்கும், எனக்கும் செய்வார்,
எத்தனை பேர் விழுந்து கிடந்த குடும்பங்கள், விழுந்து கிடந்த வாழ்க்கை இதுவரைக்கும் தூக்கி நிறுத்தின ஆண்டவர் என்னைக்கும் பண்ணுவார். நிலைமையை மாற்றுவார். மற்றவங்க முன்னால குட்டுகிற இடத்துல, மற்றவங்க முன்னால மிதிக்கிற இடத்துல இருக்கிற என்னை அவர்களுக்கு முன்பாக தலையை உயர பண்ணி என்னை மதிக்கிற நபராக வைப்பார். நல்ல நிலைமையில வைப்பார். இதுதான் தியானம். தியானம் பண்ணுனா ஆனால் பத்திரும், ஆனால் பத்து நான் ஜெபம் பண்ணிடுவேன். ஆண்டவரே என்று கூப்பிட ஆரம்பிச்சு, எனக்கும் பண்ணுங்கப்பா, எனக்கு நடக்கணும். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை மாறணும், எனக்கு உயர்வு வரணும், உண்மாலத்தான் வரணும். இந்த தியானங்கள் ரொம்ப முக்கியம். எப்படி ஆபிரகாம் நம்புறதுக்கு ஏது இல்லாத காரியங்களை நம்புகிறான்னா தியானிக்கிறான். அல்லேலூயா. பழைய இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறான். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னைக்கு சந்தித்தார் என்பதை பார்த்து, இன்னைக்கு இப்படி என்னை கூப்பிட்டாரு, எதுவும் கேட்காம நடந்து வந்தனே, என் ஆண்டவர் கைவிடலையா, அழகா நான் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தாரே அந்த நினைக்கிறான். அழகா நான் வந்து சேர வேண்டிய இடம், நலமும் பாலும் தேவன் ஓடுகிற அந்த தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தார். இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த தேவன் மகிமையின் தேவன். எந்த அட்ரஸ் சொல்லல, எந்த ப்ரூஃபும் கொடுக்காமலே என் அற்புதமா போனாரு, வந்துட்டேன், கரெக்டா வழி நடத்தினார். இதை தியானிக்கிறது. சின்ன வயதில் இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க பழகின நாளிலிருந்து எனக்கு அவர் எவ்வளவு அற்புதமாக என்னை நடத்தி கொண்டிருப்பதை தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை மறந்துருப்போம். அவர் இதுக்கு முன்னால எனக்கு என்னெல்லாம் பண்ணினார் என்பதை மறந்துருப்போம். எவ்வளவு ஜெபம் ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு இருப்போம். அந்த நாட்களெல்லாம் அவர் செய்தவளை மறக்காமல் இருக்க வேண்டுமா? தியானம் பண்ணணும். அவர் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி என்னை நடத்தி வந்தவர் மட்டும் இல்லை, என்ன வெள்ளி உடைமையும் பொன்னுடைமைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் உள்ள சீமானாய் மாற்றி விட்டார் என்பதை தியானிக்கிறார். இந்த நடந்து வந்த பாதையில என்னை எவ்வளவு அற்புதமா நடத்தியிருக்காரு, என் குடும்பத்தை எப்படி நடத்தியிருக்காரு, அதில் நடந்த துக்கங்களை எல்லாம் தியானிக்க விடாது. ஹலோ, அதில் நடந்த பிரச்சனைகளை தியானிக்க விடாது. அதுல பண்ண துரோகங்களை தியானிக்க விடாது. அதுல வந்த பலருடைய கசப்பான அனுபவங்களை தியானிக்க விடாது. இந்த கசப்பான அனுபவங்கள் நடுவில் கர்த்தர் என்னை நடத்தினார். எனக்கு துரோகம் பண்ணவங்க நடுவில் நான் நடத்தப்பட்டேன், இழப்புகள் நடுவில் நான் நடத்தப்பட்டேன், கண்ணீர் நடுவில் நான் நடத்தப்பட்டேன். இப்படி தியானிக்க பழகணும். அல்லேலூயா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று இப்படிதான் பாடணும். எவ்வளவு துரோகம் பண்ணவங்க எல்லாம் முன்னுக்கு நிற்கிறாங்க. இவங்கனாலதான் நான் கஷ்டப்படுறேன், இவங்கனாலதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், இப்படி தியானிக்க விடாது. இவ்வளவு கஷ்டங்கள் நடுவுலையும் நான் எழுப்பி இத்தனை வருஷமா நான் கடந்து வந்தேனே, இது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். எப்படி தியானிப்பது? இதுதான் தியானிக்கணும். கசப்பையும் வெறுப்பையும் மக்கள் மேல வச்சுக்கிட்டு அதை தியானிச்சு அதை வளர செய்தா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும் சொல்லு, நடக்கவே நடக்குது. புதுசு நடக்கணுமா, வெற்றி வரணுமா, முன்னேற்றம் வரணுமா, ஜெயம் வரணுமா, எதை தியானிக்கணும்? எது நம்ம உள்ள வரணும்? கசப்புகளும் வெறுப்பும் பூர்வமானவைகளை, முந்தின நாட்களை நடந்தத மோசமானதுகளை நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதை விட்டு விலகி இதுல வந்து பாருங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆபிரகாமுக்கு கசப்பான அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும். அவர் எதை நினைத்து தியானம் பண்ணி விசுவாசம் நம்புவதற்கு ஏதில்லாத காரியங்கள் நம்புகிறானா, கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைக்கிறார். அதெல்லாம் இப்படி எல்லாம் வந்தது. ஆனா கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கார். நிறைய பழைய
தேவனுக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் எங்கேயாவது இருக்கா? எந்த வழியில என்னை நடத்தினார் என்பதை நான் அப்படி தியானிக்க பழகுவேன். நான் எப்படி சுத்தி அடிச்சு எங்க வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, என்னை நடத்தினார். தியானிக்கணும், அதை தியானிக்கணும். கசப்புகளை, வெறுப்புகளை அதையே பேசி, அதையே புலம்பி, அதையே வளர்த்து, அதையே தியானம் பண்ணி, அதை வளர்க்கிறவன் முன்னேறுவதில்லை, புதிய காரியங்கள் நடப்பதில்லை. புதிய காரியம் நடக்கணும்னா அலேது நமக்கு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன செய்யறான்னா, சந்திச்சது நல்லா கவனிங்க, போன இடத்துல வந்துட்டான். வந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், வாசிப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரிச்சான். இப்ப சமீப காலங்கள்ல தான் பரதேசியா நம்ம வாழணும், இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. அப்பாவே ஒரு பாட்டு பாடணும், இந்த பூமி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. அப்பா இந்த பாட்டை நல்லா ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து பாடுவோம். இந்த பாட்டை நான் கேட்கும்போது, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லாதனால இந்த ஒன்றும் வேண்டாம், அந்நியர் பரதேசியமா வாழணும் என்று பல பிரசவங்கள் பண்ணி இன்னைக்கு பிரசவம் பண்றவங்க இருக்காங்க. பல தலைமுறை இதனால கிறிஸ்தவம் கையில ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, கட்ட வேண்டிய காரியங்களை கட்டி, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இழந்து போய் நிற்கிறாங்க. அப்படி எல்லாரும் அப்படி சொல்லி போதிச்சவங்க சோறு தின்னாம இருக்க முடியுமா? டிராவல் பண்ணாம இருக்க முடியும்? டிக்கெட் எடுக்க முடியாம இருக்குமா? அப்ப இந்த ஊர்ல வாழ்றதுக்கு சில காரியங்கள் தேவைப்படுது, சில ஆசீர்வாதங்கள் தேவைப்படுது. அந்நியர் பரதேசின்னா இந்த ஊர்ல ஒரு பிடி சாப்பாடு, அடுத்த வீட்டுல அந்த ஒரு பிடி சாப்பாடு கொடுத்து உழைக்க வேண்டி இருக்குல்ல. பரதேசின்னு எல்லாரும் சும்மா விட்டுட்டாங்கன்னா பிரசங்கமே தவறு. இதை நம்ம உணர்வோம். பூமியில எல்லாம் இருக்கணும். ஆபிரகாம் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் திரளான ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரிகளும் உடைய சீமானாக இருந்து அந்நியன் பரதேசியமா வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே இருக்கணும். ஆனா ஆபிரகாமை போல நாம வாழணும். எல்லாமே நமக்கு இருக்கணும். நம்ம தேவன் எல்லா வசதிகளும் இருக்கணும். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாமே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், வெற்றியாக வாழணும் என்பது தேவன் விரும்புகிற திட்டம். எல்லாமே இருந்தோம். அவன் எப்படி அந்நியர் பரதேசியமா இருந்தான்னா, சீமானா வாழ்ந்தவன் எப்படி அந்நியனாக பரதேசியாக வாழ்ந்தான்னா, அந்த அவனுக்கு இருந்த பொருட்கள் மேல பற்று இல்ல, அவனுக்கு அதரிசனமாய் சந்தித்த தேவன் மேல பற்று வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்படி வாழணும். எனக்கு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்து இதன் மேல எனக்கு பற்று கிடையாது. என்னுடைய பற்றெல்லாம் கர்த்தர், என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அல்லேலூயா. வேலை மேல, தொழில் மேல, பணத்தின் மேல, பொன்னின் மேல, பொருளின் மேல, ஆடையின் மேல, அலங்காரங்கள் மேல நான் ஆசை, அதுக்கு மேல உட்கார எல்லாமே எனக்கு வேணும். நான் சந்தோஷமா வெற்றியாக வாழ்ந்து நல்ல 4 பேர் மத்தியில நான் இது கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள் என்பது அடையாளத்தை காட்டணும். நொந்து நொடிஞ்சு போய் வாழுகிற வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறார். தேய்ச்சி போய் கடன் வாங்கி கடனாளியா வாழுகிற வாழ்க்கையில தூஷிக்கிற ஆண்டவரை தூஷிப்பார்கள். அந்நியனும் பரதேசியமா வாழன்னு சொல்லுகிறது தவறான வாழ்க்கை. அந்நியனும் பரதேசியமா எப்படி இருக்கணும்? எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருக்கணும். என்னுடைய மனது அதை பற்றி கொண்டிராமல் என்னை நடத்துகிற, என்னை தெரிந்து கொண்டு என்னை அழைத்த ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வது மிக முக்கியம். அதுதான் அந்நியனும் பரதேசி. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அடுத்ததாக இந்த ஆபிரகாம் சந்தித்த அடுத்த பிரச்சனை பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துக்கு வரும். அவன் அந்த தேசத்துல போய் குடியிருக்கிற நாட்களில அவன் சந்தித்த முதல் பிரச்சனை 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடி. பாருங்க, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, பஞ்சம் கொடிதாக இருந்தது. பஞ்சம்னா 2 பேருக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு மட்டுமல்ல, தன்னோடு இருந்த வேலைக்காரங்களுக்கு, வேலைக்காரிகளுக்கு, தன்னோடு இருந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்ல, மழை இல்ல, புல் இல்ல, தானியம் இல்ல, எதுவுமே இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கொடிதாக இருந்தது பஞ்சம். விசுவாச பயணத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பஞ்சம், பட்டினி, பசி, வறுமை, வருமானம் இல்ல,
யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்கிற இடத்துல ஆபிரகாமுடைய ஆரம்ப ஸ்டேஜில் அவன் செய்கிற தவறு தான் இங்கு சொல்லப்படுகிறது. அவன் என்ன சொல்றானா, ஆபிரகாம் கர்த்தர் அழைத்து வந்த தேசத்துக்கு கேள்வி கேட்காம வந்தான். ஆனா பஞ்சம் அந்த நாட்களை வந்த உடனே பஞ்சம் தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். நல்லா கவனிக்கிறேன். நம்முடைய சுய விருப்பங்களை நம்முடைய காரியங்களுக்கு வைக்கிறது தான் மிக முக்கியமான தப்பு. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா என்னோடு பேசினவரே, நீங்க எனக்கு வழி காட்டுகின்ற அவரை நோக்கி பார்க்காமல் எகிப்தை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருடைய வழிநடத்தல பெறாம இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறான். நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன். இல்லை, கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கு, பின்பற்றினால் அங்க துளிர்க்கும். ஆண்டவரே, எப்படி ஆபிரகாம் யோசிக்கிறான், நினைக்கிறான் பாருங்க. இப்படியெல்லாம் நாம் பஞ்சம் வந்த நாட்கள்ல நாம் பின்வாங்கி போனாலே என்னை பின்தொடர்ந்து வந்த கர்த்தர், அதை தியானிக்கிறான். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்து என்னை நிரப்பின ஆண்டவர், அதை தியானிக்கிறான். மகிமையின் தேவன் என்னை சந்தித்தார், எந்த இடத்துக்கு போறதுன்னு தெரியாமலே அவர் என்னை நடத்தினார், என்னை நல்ல தேசத்துல கொண்டு வந்தார், எவ்வளவு பொண்ணும் உடைமைகளும் சீமானுமா வைத்தார், அதெல்லாம் தியானிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாமலே கர்த்தர் இதெல்லாம் எனக்கு கொடுத்தார். மட்டும் இல்ல, சில இடத்துல நான் தப்பு பண்ணி இருக்கேன் நினைக்கிறான். பஞ்சம் வந்த நேரத்துல ஆண்டவரை தேடுறது நான் விட்டுட்டேன். நான் எகிப்து தேசத்துக்கு போனேன், எகிப்து தேசத்துக்கு அதை நம்பினேன், அங்குள்ள தானியத்தை அங்குள்ள மக்களை நம்பினேன், அங்குள்ள செழிப்பை நம்பினேன், அதுக்குன்னு போயிட்டேன், என் மனம் போல முடிவெடுத்தேன். அதை தியானிக்கிறான். ஆனாலும் என்ன நடந்து பாருங்க, எகிப்து போன அடுத்த தப்பு பண்றான். போனா ஆண்டோடைய வழிநடத்தல் இல்லாம எங்க போனாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். முதல்ல வழிநடத்தல பெறாம போயிட்டான். சரி, அங்க முதல் பிரச்சனை ஒய்ஃபோட போனதுனால அது யாருன்னு கேட்டு என்னுடைய மனைவின்னு உன்னை பற்றி அறிஞ்சா என்னை கொண்டுகிட்டு என்னுடைய ஒய்ஃபாகிய உன்னை அவன் எடுத்துக்கிடுவான். இந்த நாட்டு ராஜா, இந்த ஊர் மக்கள் அப்படிதான். ஆகையினால ஒன்று செய்வு, நீ என் சகோதரி சொல்லு, அப்ப நான் உயிரோட இருப்பேன் என்று ஒரு பொய் பித்தலாட்டங்களை உருவாக்குறாங்க. போற பக்கம் நம்ம மனதுக்கு ஏற்றபடி பித்தலாட்டங்களை உருவாக்க கூடாது. நான் என் மனம் போல முடிவெடுக்க கூடாது. கர்த்தர் நடத்தாம நான் தீர்மானம் எடுக்க கூடாது. இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படியும் விசுவாச வல்லவனான நான் இதெல்லாம் தியானிக்கிறான். நான் இப்படியெல்லாம் முடிவெடுத்தேன். நான் ஆண்டவர் பாருங்க, இப்படியெல்லாம் தவறான முடிவுகள் எடுத்த இடங்கள் அடி வாங்கி இருப்போம். அதை யோசிக்க மாட்டோம். நான் இதை யோசித்தேன், நான் சுயத்தினால இந்த முடிவெடுத்தேன், அதை நான் பேசிட்டு இருந்தனால எனக்கு இந்த அடியெல்லாம் விழுந்தது, அதில் உள்ள கசப்பை எல்லாம் மனசுல சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படி நடந்த பிறகும், நான் சுயமா இப்படி முடிவெடுத்த பிறகும் கர்த்தர் என்ன செய்தார பாருங்க. இவன் சொல்லுகிறான், நான் உனக்கு சகோதரின்னு சொல்லிடுறேன். அங்க ஒரு எகிப்து தேசத்துக்கு இப்படி ஆபிரகாம் ஒருத்தர் வந்திருக்கான், சகோதரி ஒருத்தி வந்திருக்கான்னு தகவல் போகுது. ராஜா முன்னால போய் சொல்றாங்க, பார்வோனுக்கு முன்னால இப்படி ஒருத்தி வந்திருக்கா, ரொம்ப அழகா இருக்காங்க. உடனே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன மட்டும் இல்ல, இவளை தன்னுடைய மனைவி அந்த சகோதரியை கூட்டிட்டு போனதுக்காக என்ன செய்யப்பட்டாங்க பாருங்க. 15ஆம் வசனத்துல படிப்போம். அவளை கண்டபோது பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார். சாரால புகழ்றாங்க, சகோதரி சொன்னதுனால கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். 16ஆவது வசனம் வாசிப்போம். அவளை பிடிச்சிட்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்க பிளான் பண்ணிட்டான். இது நிமித்தம் என்ன செய்யறான்னா, ஆபிரகாம் தயவு செய்கிறான், தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களுக்கு கிடைத்தன. எக்கச்சக்கமான வெகுமானம் கொடுக்கிறான் இந்த பொண்ணை எனக்கு கொடுக்கறதுக்காக. பாருங்க, இவன் பொதுவாகவே புடுங்கி சாப்பிடுற பழக்கம் உள்ளவன். பார்வோன் புடுங்கி சாப்பிடுகிறவன். ஆனாலும் கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா நடக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார்.
நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்ற நிலைய என்னாலும் நிலைத்திருக்கணும். அங்க பதறக்கூடாது, தடுமாறக்கூடாது. எந்த பிரச்சனை அந்த இடத்துல நான் தப்பு பண்ணி இந்த பிரச்சனை வந்துட்டுனாலும் ஆண்டவர் கூட இருக்கிறது நம்ம எப்ப பற்றி கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்வோம். அப்புறம் இதெல்லாம் நினைக்கிறான், அதனால நம்ப முடியாத காரியங்களை நம்புகிறான். நம்ம அப்படி நம்ப பழகணும். எதை நம்பணும்? கசப்புகளையும் வெறுப்புகளையும் நடந்த நிகழ்ச்சிகளையும் எல்லாத்தையும் நினைச்சு அதை புலம்பிட்டு இருக்கிற நிறுத்தி இதை பேசணும், இதை நினைக்கணும். என்ன நடந்தது? நான் இப்படி சகோதரின் வேற சொல்லிட்டேன், அவளை பிடிச்சிட்டு போனாங்க, எனக்கு ஆடு மாடு இவன் பிடிக்கி சாப்பிடுவேன். காக்கா வந்து பொதுவா கொத்தி புறக்கிட்டு போயிடும், அந்த காக்கா கொடுக்க வச்ச ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அது போலதான் யாரெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்களை கொடுக்க வைப்பார். யார்கிட்ட எல்லாம் நம்ம பிடிக்கி எடுத்தானோ அவன் நமக்கு கொடுக்க வைக்கிற தெய்வம். பார்வனை பாத்தீங்கன்னா அவன் நாட்டுல பஞ்சம் வந்த நாட்கள்ல ஜனங்களிடத்துல பணத்தை வாங்கி சாப்பாடு பொருள் கொடுத்தான், தானியங்களை கொடுத்தான். நாள் போக போக உடைமைகளை வாங்கி தானியங்களை கொடுத்தான். நாள் போன பிறகு இன்னும் மக்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லும்போது நிலங்களை எல்லாம் எனக்கு எழுதுங்கண்ணா, நிலங்களை வீடுகளை வித்து சாப்பிட்டாங்க. தன் சொந்த குடிகளே பட்சித்தவன், அவ்வளவு மோசமானவன். ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கோழிகள் கழுதைகள் இதெல்லாம் வேலைக்காரிக்கெல்லாம் துறலா கொடுக்குறான். இதெல்லாம் சேர்த்து மந்தையா கொடுக்குறேன், மேய்க்கிறதுக்கு நடத்துறதுக்கு ஆளு கொடுக்குறேன்னு கொடுக்குறான். அல்லேலூயா. கொடுக்க வைக்கிறார். அவன் மனசு கொடுக்காது, வாங்க புடுங்கும், எல்லக்கெல்லாம் மாத்தோம், மரச்செடிகளை பட வைக்கும், அடுத்த பூமியை நாசம் பண்ணும். அவனையே கொடுக்க வைக்கிற கர்த்தருக்கு இருக்காரு. இப்படி நம்ப பழகணும். கர்த்தர் யார் என்று தியானிக்கப்படும். இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர் என்னுடைய ஆண்டவர். இது தியானம் பண்றான் ஆபிரகாம். பாருங்க என்ன நடந்தது பாருங்க 17ஆம் வசனத்துல. இதெல்லாம் நடந்த பிறகு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவருடைய வீட்டாரையும் மகா பாதையினால் பாதித்தார். இவளை மட்டும் தொட்டிருந்தான்னா, வேற விதமா குழந்தை பிறந்திருந்தா தேவனுடைய திட்டம் உடைஞ்சிரும். நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தோம்னா நம்ம மேல வச்ச திட்டத்தை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாரா இந்த ஆபிரகாம் குடும்பத்துல தான் உனக்கு சந்ததி பிறக்கும். இயேசுன்னு சந்ததி தான் வரணும், இரட்சகர் வந்து பிறக்கணும். இதெல்லாம் தெய்வ திட்டம். இஸ்ரவேல் சந்ததி பிறக்கணும். இந்த சந்ததி இயேசு ஏற்றுக்கொண்ட சந்ததி. இன்னொரு சந்ததி இருக்கு, அது உலகம் இருக்கிற வரைக்கும் பெருக வேண்டிய சந்ததி. இந்த திட்டம் எல்லாம் வச்சுட்டு பார்வனுக்கு ஒய்ஃபா கொடுக்க முடியாது. அல்லேலூயா. God's plan வேற. உன்னுடைய சிந்தனையோ உன்னுடைய எண்ணங்களோ நினைவுகளோ என்னுடையது அல்ல என்று சொல்லுகிறார். நீ உன் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணாத, நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க, ஃபியூச்சரை பிளான் பண்ணாத. ஆண்டவரை நீங்க என்ன நடத்துங்க, என் மேல என்ன பிளான் வச்சு நடத்துங்க, அதுதான் ஜெயம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றான், இவனுக்கு அன்னைக்கு விடுஞ்ச உடனே சொல்றான், என்னப்பா என்னை ஏமாத்திட்ட, ஏன் இப்படி செய்த? இதுவா உன் மனைவி? அவனுக்கு ராத்திரி ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார். அது அவனுக்கு மனைவி அப்படின்னு சுட்டி காட்டிட்டார். இவன் சகோதரினாலும் கர்த்தர் உண்மை கொண்டு வர எல்லாம் முடிச்சு பறக்கிட்டு நீ மொத்தமா கொண்டு போயிரு, நான் தந்ததையும் கொண்டு போயிரு, இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிரு. அவனுக்கு கர்த்தர் யார் என்று வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை எதிரிகளுக்கும் கர்த்தர் யார் நீங்க விசுவாசித்து நடந்தால், கர்த்தருடைய மகத்துவங்களை தியானித்து அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என்னை நடத்துகிறார் என்று நீங்கள் கண்டுகொண்டால் எதிரிகளை கர்த்தர் பயப்படுத்துவார். எதிரிகள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுவாங்க. யாரெல்லாம் எதிரியோ அவங்க எல்லாம் நம்ம கொடுக்கிறவங்க மாறும், அவங்க பயந்து போயிடுவாங்க. கர்த்தர் இவரோடு இருக்க கண்டோம் என்று அவருக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. நமக்கு எப்போ பயப்படுவாங்கன்னா விசுவாசத்தில் நடக்கிற பயணத்துல தான் எனக்கு மற்றவங்க பயப்படுவாங்க. இல்லைன்னா நம்ம மதிக்க வேண்டாம், அற்பமாக தூசியாக குப்பையாக கருதுவாங்க. என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கன்னா நான் கண்டதெல்லாம் பேசுறேன்.
நான் விசுவாசத்தை பேசல, நான் தியானித்து பேசல, அவருடைய நாமத்தை அவருடைய கிரியைகளை தியானித்து விவரித்து பேசுறவனாயிருந்தா விசுவாசத்து நடக்கிறேன்னு அர்த்தம். தூஷணங்களையும் புலம்பர்களையும் பேசுகிற போது நான் விசுவாசத்துல விழுந்து கிடக்கிறேன்னு அர்த்தம். என்னை யாரு மதிப்பா? நகோமின்னு மதிச்சாங்க. எதுக்கு மதிச்சானா? கர்த்தர் தேவன் ஆகாரம் அருளினார் என்று சொல்லி திரும்ப பெத்லெஹேமுக்கு போகும்போது எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரிடத்துல நல்லா திரும்புகிற போது எல்லாரும் மதிப்பாங்க. நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், நகோமிக்கு ஒண்ணும் இல்லை, அவ எப்ப மதிக்கப்பட்டவளாக மாறினான்னா கர்த்தரிடத்துல திரும்பின போது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்றவர்கள் எப்போ கருதினாலோ திரும்ப ஆரம்பிச்சான். அந்த ஆண்டவர்கிட்ட போறேன், ஆண்டவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நம்ம பாதையில, விசுவாச பாதையில் இருக்க கோளாறுகளை சரி பண்ணும். இங்கதான் நம்ம இது விசுவாசி ஆபிரகாம் இதெல்லாம் நினைக்கிறான். இப்படியெல்லாம் நாம் தடுமாறி போன பிறகு கர்த்தர் பின்னால இருந்தது நான் கண்டனே. இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் என் ஆண்டவர். அந்த பார்வன் எனக்கு இவ்வளவு வெகுமதிகளை கொடுத்து என் ஒய்ஃபை வஞ்சிக்கலாம் நினைக்குவான். அவர் அவனுக்கு சொப்பனத்துல அவனுக்கு வாதைகளை கொடுத்து அவனுக்கு வெளிப்படுத்தி, நீ இப்படி பண்ணன, என் பிள்ளை தொட்டா அவனை தொற்றுவேன், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் கர்த்தர் சொல்கிறார். என்னை தொட முடியாது, என் உடைமைகளை தொட முடியாது. யார் தொட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்று கசப்புகளின் அடிப்படையில் இல்லை, என் தேவனின் காரியங்களை பார்ப்பார், என் தேவனின் வீட்டை கட்டுவார், என் தேவனின் பிரச்சனைகளை மாற்றுவார், என் தேவனை ஆசீர்வதிப்பார், என் தேவனை சுகப்படுத்துவார், என் தேவனை கனப்படுத்துவார். இப்படி வரணும். இதை விட்டுட்டு அதையும் இதையும் தியானம் பண்ணி நடக்கிறதை ஒழித்து விட கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படி தியானிக்கணும், இப்படி விசுவாசிக்கணும். இப்படித்தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதி ஆயிடுது. நம்புவதற்கே முடியாத காரியம் எல்லாம் நம்புவதற்கு எதுவாக நம்பி விசுவாசித்தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு பெரிய பகுதி இருக்கிறது, அதை நான் இன்னொரு தருணத்தில் பேசுகிறேன். எப்படி எல்லாம் தியானிக்கணும், இந்த இடத்துல எப்படி என்ன நடத்தினேன். நான் என்ன தியானிச்சேன்னா, அந்த ஊர்ல கிராமத்துல ஒரு புழுதியில கிடந்த எண்ணெய், சிறுமையில் இருந்த எண்ணெய், குப்பையில் இருந்த எண்ணெய் கர்த்தர் எப்படி தூக்கி இருக்க, கர்த்தர் எப்படி, நான் ஒரு கூலி வேலைக்காரனா போயிருக்க வேண்டியது, நான் எங்கேயோ ஒருத்தனா நான் மண்ணோடு மண்ணா இருக்கேன், என்ன இடத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி 4 பேருக்கு முன்னால கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்காருன்னா காரணம் என்னை நடத்தினார், முன் சென்றார், பாதுகாத்தார், என்னை போஷித்தார், தீங்கு நாள்ல கூடாரத்தை மரபில வச்சுக்கிட்டாரு. தீங்கு எவ்வளோ என்ன ஊத்திரப்படுத்துச்சு, நான் ஆண்டுடைய சித்தம் அறியாம தவறை நடந்தேன். ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்து இடத்துல நடத்தின தேவன் சிறந்தவர், உயர்ந்தவர், மகிமை நிறைந்தவர், உன்னதர். இதை தியானம் பண்ண கர்த்தர் செய்த பைபிள்ல எவ்வளவு காரியங்களுக்கு அதை தியானம் பண்ணணும். எனக்கும் அப்படி செய்வாரு, என்னை எப்படி நடத்தினார் என்பதை தியானம் பண்ணும். அதுல மோசமானதை தியானம் பண்ணி வெறுப்பையும் கசப்பையும் நஞ்சியற்ற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னால சொல்லுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இவ்வளவோ காரியம் நடந்தது. எனக்கு இவ்வளவு சுகவீனம் இருந்தது. அன்னைக்கு என்ன ஆண்டவர் விட்டு இருந்தா நான் மண்ணோட போயிருப்பேன். எனக்கு இவ்வளவு நாள் என்ன பாதுகாத்து கிருபையினால் தாங்கி ஏந்தி வழி நடத்தின வருகிற தேவன் அற்புதமான தேவன். அதை தியானம் பண்ணி அதை விவரித்து அதை விசுவாசித்து அவரை கனப்படுத்தினால் அந்த விசுவாசம் நம்ப முடியாத காரியங்களையும் நம்ப வைக்கும். துளிர்க்க ஆரம்பிப்போம், கட்டப்பட ஆரம்பிப்போம், ஜெயமெடுக்க ஆரம்பிப்போம், ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.